பிரியா, எங்கள் ஆஃபீஸில் அதிசயமாக பலத்த மழை வரும்னு சொல்லிட்டு லீவ் விட்டாங்க. இப்போ பார்த்தா வெயில் அடிக்குதா, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கிளம்பி வர சொல்லிட்டாங்கம்மா. ஓ இப்போ நீங்க கிளம்பணுமா? ஆமாம்மா. ஓ சரி சரி, நான் அப்ப சீக்கிரம் சமையல் செஞ்சிடறேன், சாப்பிட்டே கிளம்பிடுங்க. எதுனா ஸ்பெஷலாக செய்யுமா? சப்பாத்தியும் தால் தடுக்காவும் செஞ்சு தரேன். சூப்பரான ரெசிபி இந்த தால் தடுக்கா. இந்த தால் தடுக்கா சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, செய்யறதுக்கும் ஈஸி தான். இதுக்கு நான் குக்கர்ல 1 டம்ளர் கிட்ட துவரம் பருப்பு தூர் தால் எடுத்திருக்கேன். இன்னும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மூங் தால் பாசி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த பருப்புகளை அலசி எடுத்துக்கலாம். நல்லா கிளீன் பண்ணதும் 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் இதோட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 4ல இருந்து 5 விசில் கிட்ட பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில 2ல 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசி, ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க, இஞ்சி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு 6ல இருந்து 7 பல்லு பூண்டை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் லைட்டா வதங்கினதும் 2 வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லாவே வதங்கினதும் இதோட நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட தனியா தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட ராஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை இதோட சேர்த்துடலாம். கூடவே இன்னும் 1 கப் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் கிட்ட நல்லா பருப்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்ப தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு தட்கா செய்யணும். இப்போ இதுக்கு தாளிப்பு கரண்டில ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. பூண்டு நெய்ல நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், பொடிசா நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு இந்த தாலோட சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரான தால் தடுக்கா ரெடி. இது சப்பாத்தி, நான், ரோட்டி, பிளெயின் ரைஸ், கீ ரைஸ்லாம் கூட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க.